வாங்க கடகடன்னு 3 நாள் 3 ஸ்நாக்ஸ் வீடியோ பார்க்கலாம். 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ரேஷன் துவரம் பருப்பு தான் நான் ஊற வச்சுருக்கேன். நல்ல பட்டாணி பருப்பு மாதிரி பெருசாக இருக்கு இல்லையா, 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 காஞ்ச மிளகாய், நம்ம தனி மிளகாத்தூள் சேர்க்கறதுனால 1 மிளகாய் போதும், கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை, மல்லித்தலை, வெங்காயம், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா வடையாகவும் ஒன்று தட்டி வச்சுக்கலாம், சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடியாகிடுச்சு வடை. நல்லா மொறுன்னு இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தா வேண்டானே சொல்ல மாட்டாங்க. கருப்பட்டி காப்பி போட்டிருக்கேன் வீட்டிலே. நான் வந்து பால் காப்பியெல்லாம் சேர்க்குறதில்ல. 2வது நாள் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு முளைக்கட்டுனது தான், மாதுளம்பழம். நம்ம ஆரோக்கியமான உணவுகளே கொடுப்போம். நம்ம என்ன சாப்பிட்டாலும் இப்போல்லாம் வந்து சத்தே கிடைக்கிறதில்ல நம்ம உடம்புக்கு. ஏன்னா எல்லாமே வந்து சீக்கிரமாக விளையக்கூடிய உரத்தை போட்டு விளையக்கூடிய பொருள்களாக வருதா. அதனால் நம்ம எல்லா பொருள்களையுமே நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு. கடையெல்லாம் பொரிச்ச எண்ணெயிலே பொரிப்பாங்க. 3வது நாள் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பச்சி தான். கடலை மாவு, அரிசி மாவு, தனி மிளகாத்தூள்லாம் வீட்டிலே அரைச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். தனி மிளகாத்தூளில் நான் வந்து காஷ்மீரி மிளகா போட்டிருக்கிறேன். அதனால் கலர் பொடியெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை.